Hello everyone, welcome back. இந்த வீடியோல ஒரு vlog தான் நீங்க பார்க்க போறீங்க. நாங்க இப்ப வாஷிங்டன் யுனிவர்சிட்டி கிளம்பி இருக்கோம். எதுக்குன்னா இங்க வந்து செரி blossom வந்து full bloom இருக்கு. அப்போ போட்டோஸ் எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நாங்க லாஸ்ட் இயரும் போயிருந்தோம். ஆனா சரியா வீடியோஸ் எடுக்க முடியல. இப்ப வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு தான் கிளம்பி இருக்கோம் நாங்க. இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு half an hourல இருக்கு வாஷிங்டன் யுனிவர்சிட்டி. அங்க வந்து எடுத்தா வந்து நல்லா இருக்கும். பிக்சர் சீனிக்கா இருக்கும்னு சொன்னாங்க. நாங்க போயிட்டு உங்களுக்கு வாஷிங்டன் யுனிவர்சிட்டியும் காமிக்கிறேன். அங்க இருக்க செரி blossom எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதுதான் வாஷிங்டன் யுனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ். நம்ம ஊர்ல இருக்க மாதிரி பெரிய கேட் உள்ளுக்குள்ள வந்து காலேஜ் அது மாதிரி இருக்காது. இது ஃபுல்லாவே ஒரு டிபார்ட்மெண்ட் அது மாதிரி. ஸ்டூடெண்ட்ஸ் தங்குறதுக்குள்ள இடமும் இங்கேயே இருக்கு. மோஸ்ட்லி வந்து நம்ம ஊர்ல இருந்து வந்து படிக்கிறவங்க, மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து வந்து படிக்கிறவங்க எல்லாம் காலேஜ் கிட்ட தங்குறது தான் பெஸ்ட்னு பார்ப்பாங்க. இப்போ பார்க்கிங் எனக்கு ரொம்ப தள்ளி தான் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மைல் தள்ளி தான். நீங்கள் இன்கேஸ் வரீங்க வாஷிங்டன் யுனிவர்சிட்டி செரி பிளாசமுக்குன்னா நீங்கள் வீக்கெண்டில் வாங்க. வீக்கெண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்கிங் கிடைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்டூடெண்ட்ஸே நடத்துறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி தான் பார்க்கிங் கிடைக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா வீக்கெண்டில் வரும்போது நம்மளுக்கு அந்த செரி பிளாசம் இடத்துக்கிட்டே கிடைக்குது. லாஸ்ட் டைம் நாங்கள் அப்படி தான் பார்க் பண்ணோம். ஜஸ்ட் இன்கேஸ் யாராவது இந்த லொக்கேஷனில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு சொல்கிறேன் நான். இது வந்து உள்ள அந்த குவாடுக்கு நடந்து போகிற வழி. இது எல்லாமே காலேஜோட இடம் தான். இது செம குளிர் இல்லை. இன்னைக்கு ஒர்க்கிங் டே என்னன்றதுனால நிறையா பேர் ஸ்டூடெண்ட்ஸே இருந்தாங்க. வீக்கெண்ட் வரும்போது காலியாக தான் இருந்துச்சு. நாங்கள் லாஸ்ட் டைம் வீக்கெண்ட் தான் வந்தோம். அப்போ காலியாக இருந்தது. இதுதான் செரி பிளாசம் ட்ரீ. லாஸ்ட் வீக் போல் வந்திருந்தோன்னா கொட்டிலாம் இருக்காது, கரெக்டான டைமாக இருக்கும். இப்போ வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. இது எப்படி பார்க்கணுன்னா ஃபேஸ்புக் பேஜ், வாஷிங்டன் யுனிவர்சிட்டியோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செரி பிளாசம் எப்படி இருக்குது ஒரு நாளும் அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நீங்கள் வரலாம். லாஸ்ட் வீக் வர வேண்டியது நாங்கள் வராமல் விட்டுட்டோம். பார்க்கவே செம்மையா இருக்கு இந்த இடம். இது எப்போ இருக்குன்னா ஃபுல் ப்ளூம்ல மார்ச் 15 டு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்கோட முடிஞ்சிடும். ஏன்னா இப்பயே வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வரீங்கன்னா இந்த வீக்லேயே வந்துருங்க. இதுக்கு மேலே வந்து ரொம்ப விழுந்துடும் நினைக்கிறேன் பூலாம். இப்போ நம்ம குவாட்ல இருக்கோம். நீங்க சியாட்டல் லொகேஷன்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய இடம் இது வாஷிங்டன் யுனிவர்சிட்டி. நம்மளோட போட்டோஸ்லாம் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்கு. அந்த ஃபிளார் ப்ளூமானது எல்லாமே
நீங்கள் இன்கேஸ் சியாட்டில் வந்து விசிட் பண்ணுறீங்க, வாஷிங்டன் ஸ்டேட் வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா மார்ச் லாஸ்ட்லேருந்து ஏப்ரல் லாஸ்ட் வரைக்கும் தான் வந்து பெஸ்ட் டைம். ஏன்னா இப்போது வந்து செரி பிளாசம் ப்ளூமில் இருக்கும், அதுக்கப்புறம் டேஃபோடில்ஸ் இருக்கும், ஏப்ரல் எண்டில் வந்து டியூலிப் இருக்கும். செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. நான் இது 2 வீடியோவாக கவர் பண்ணுறேன். இப்போ கிளம்பிட்டோம், மழைலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு வீடியோவில் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்காம நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி சூப்பராக, செகண்ட் வந்து vlog மாதிரி கவர் பண்ணுறேன் இன்றைக்கி டேவை. நான் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாஷிங்டன் யூனிவர்சிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், வேறு எந்த பிளேஸ் நீங்கள் இந்த மாதிரி பார்க்கணுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணிங்கனாலும் நான் அந்த மாதிரி அப்லோட் பண்ணலாம். இன்னைக்கு சியாட்டல்ல ஏஷியன் ஸ்டோர் ஒன்று இருக்கு, அது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு. ஃப்ரூட்ஸ்லாம் அங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது சியாட்டல்ல இருக்கு, அங்கதான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். போயிட்டு பார்க்கலாங்க. இந்த ப்ளூ கலர் போர்டு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த கடை. உள்ள போயிட்டு பார்க்கலாம். சின்ன கடையாக தான் இருந்தது, ஆனால் உள்ளே வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷு, நான்வெஜ் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. இன்கேஸ் நீங்கள் சியாட்டலில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் ஓகே, எல்லாமே கிடச்சிச்சிங்க. இதே மாதிரி இதோட பெரிய ஸ்டோரே வந்து பெல்வியூவில் ஒன்று இருக்குது, ஏஷியன் ஸ்டோரு. என்னப்பா மணி ட்ரீ? மணி ட்ரீயா? டூரியன் ஃப்ரூட்லாம் இருக்குது. மேங்கோ சீடட் கிரேப்ஸ் கிடச்சிச்சிங்க. ஏன்னா மோஸ்ட்லி இங்கே சீடட்லாம் கிடைக்காது. இங்கே பார்த்தோம் நாங்கள் சீடட் கிரேப்ஸு. எங்களை ஃபுல்லாக கவர் பண்ண விடலை, அதனால நாங்கள் ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் எடுக்க முடிஞ்சிச்சு. இன்கேஸ் நீங்கள் சைனீஸ் ஃபுட்லாம் சாப்பிட்ணும், ஏஷியன் ஃபுட்லாம் நீங்கள் புதுசாக குக் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக போங்க, எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சாஸ் வெரைட்டிஸ் இருந்தது. நூக்கல் கூட இருந்தது இங்கே. நான் நூக்கல் இங்கே பார்த்ததே கிடையாது, இங்கே தான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, அப்புறம் சீ ஃபுட்ஸ், அது இல்லாமல் வந்து அந்த யுட்டென்சில்ஸ் கூட இருந்தது இங்கே. கம்ப்ளீட் க்ராசரி ஸ்டோர் மாதிரி இருந்தது. அவ்வளோவா நீட்டாக அவங்க மெயின்டைன் பண்ணல, அதனால தான் எங்கள் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு எடுக்கிறீங்கலாம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பாகக்காய் கூட இருந்துட்டீங்க. இதே மாதிரி நீங்கள் பெல்வியூலலாம் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஏஷியன் ஸ்டோர் இருக்குது, அங்கேயும் போய் பாருங்கள். அங்கே சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும், பெரிய கடை அது. நாங்கள் இதுதான் வாங்கினோம். இது ரொம்ப விலை கம்மியாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இவ்வளோ பெரிய பேக்கே வந்து $5 தான். இதில் போட்டிருக்க ரேட்டு வந்து டேக்ஸோடு சேர்த்து.
யாம் லீஃப்லாம் எதுக்கு குக் பண்ணுறாங்கன்னு தெரியல இந்த ஃபுட்டுக்கு. ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது எல்லா ஐட்டமும். ரைஸ் நூடுல்ஸ், அந்த வியட்நாமீஸ் ஃபுட்டில் ரைஸ் நூடுல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட இங்கே கிடச்சிச்சு. பீஃப், போர்க்கு, பீஃப் பிக்கிள்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு. இது வாஷிங்டன் யூனிவர்சிட்டிலேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் ஆச்சு இங்கே வரதுக்கு. நான் இந்த கடையோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நாங்கள் லாஸ்ட் இயர் போன டேஃபடில்ஸ் வேலி, அதுக்கப்புறம் வந்து டியூலிப் ஃபெஸ்டிவல், அதோடது எல்லா லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.